இன்றைய கலி உலகமும், இனி வரும் வருங்கால கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். 4வது யுகமாக சொல்லப்படும் கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியுகத்தில் 100ல் 75% கெட்டவர்களாகவும், 25% நல்லவர்களாகவும் இருப்பார்கள். இந்த கலியுலகத்தின் அதிபதி ராகு என்பதால், இந்த கலியுலகம் முழுவதும் ஆசையினால் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கலி உலகம் மனிதர்களை பணம்தான் ஆட்சி செய்யும். பணத்தின் தேவைக்காக எது வேண்டுமானாலும் செய்வார்கள். மது, மாது, சூது இவைதான் உலகம் என்று வாழ்வார்கள். உடலின் சுகத்தையே விரும்புவார்கள். தன்னுடைய குடும்பம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கெட்ட வழிகளில் பணத்தை சேர்ப்பார்கள். பயிரை காப்பாற்ற வேலியை போட்டால் அந்த வேலியை பயிரை மேய்வது போல ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்களே அந்த நாட்டையும் மக்களையும் அழிப்பதற்கான வேலையை செய்வார்கள். தற்போது இந்த கலியுகத்தில் எல்லா நாடுகளும் உலகப் போருக்காக தயாராகி வருகிறது. இனி வருங்காலத்தில் பிறக்கும் குழந்தையானது மிகுந்த அறிவோடும் புத்திசாலியாகவும் பிறக்கும். அந்த அறிவுதான் அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இனி வருங்காலத்தில் பிறப்பவர்களின் ஆயுள் காலம் மிகவும் குறைவாக இருக்கும். இந்த கலி உலகம் நல்லதை விட கெட்டதையே அதிகம் ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால்தான் நல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகம் இருக்கின்றனர். உலகம் ஒரு நாடக மேடை என்பதற்கு ஏற்றாற்போல நடிப்பவர்களுக்கே இந்த உலகம் சாதகமாக இருக்கும். அவர்கள்தான் இந்த கலி உலகத்தின் ராஜா என்றே சொல்லலாம். உண்மையாக இருப்பவர்கள் இந்த கலி உலகத்தில் வாழ்வது கடினம். கடவுளை அடைய 4 வழிகள் இருக்கிறது. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம். இவை 4ல் 90% சரியை என்ற கோயில் வழிபாட்டையே பின்பற்றுகிறார்கள். இதனை பயன்படுத்தி போலி சாமியார்கள் வியாபாரம் செய்வார்கள். மக்களை நல்லதை விட கெட்டதை அதிகம் ஈர்க்கும் என்பதற்கு தகுந்தாற்போல் போலி சாமியார்கள் இனிமையாக பேசி கடவுள் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள். அநேக மக்கள் உயிருக்கு கெடுதலையும் உடம்புக்கு சுகத்தை கொடுக்கும் உணவு முறையையும் பழக்க வழக்கத்தையும் பின்பற்றுவார்கள். வேலை செய்யும் இடங்களில் உண்மையாக இருக்கும் தொழிலாளர்களை இதர தொழிலாளர்கள் சூழ்ச்சியால் அவர்களை வேலையை இழக்க செய்வார்கள். அநேக மக்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசி அதில் சுகம் காண்பார்கள். இனி வரும் கலியுலகத்தில் இயற்கை முற்றிலும் மாறுபடும். அதனால் பல அழிவுகளை இந்த உலகம் சந்திக்க நேரிடும். அதனால் இப்போது கலியுலகத்தில் வாழும் மக்கள் அடுத்து இந்த கலியுலகத்தில் வாழும் மக்களுக்காக மரங்களை வளர்த்து இயற்கையை பரிசாக கொடுப்போம். நன்றி, வணக்கம்.